You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவர், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபினால் இன்றைக்கு மறுபடியுமாய் இந்த கால நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாருங்கள், பல விதத்தில் இந்த வசனங்களை நீங்கள் கவனித்திருப்பீங்க. ஆனாலும் ஒவ்வொரு முறை நம்ம வாசித்து நாம் இந்த வசனங்களை செயல்படும்போது தேவன் நம்மோடு கூட வித்தியாசமாய் அவர் செயல்படுகிறவர், இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய தயவு நம்மை தாங்கட்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 43:19 ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். Behold, I will do a new things, now it shall spring forth, the Bible says. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அருமையான தேவ சொன்னமே, இந்த காலை நேரத்தில் ஏசப்பா உன்னை பார்த்து சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, வேதனையோடு கூட இருக்கிறல்ல, துக்கத்தோடு கூட, போராட்டத்தோடு கூட, ஒரு விதமான கலக்கம், கவலை, ஒரு பெரிய பாரம் இருதயத்தை நெருக்கி கொண்டு கண்ணீரோடு கூட இரவெல்லாம் தூங்காதபடிக்கு வேதனை மேலே வேதனை, ஐயோ இந்த உலகத்தில் நான் வாடுறதை விட செத்து போயிட்டா நல்லா இருக்குமே, ஏன் இந்த உலகத்தில் நான் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறேன், யாருக்கெல்லாம் மரணம் வருது, எனக்கு தொலையாதான் இந்த மரணம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஜனம் இன்னைக்கு உள்ளத்தில் வேதனையோடு கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு போராட்டம், கணவன் நிமித்தமாக, பிள்ளைங்கள் நிமித்தமாக, கணவன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மனுஷங்கிட்ட நான் போராடுவது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இவர் என்னை துன்புறுத்தின்னு இருப்பார், பிள்ளைங்க ஒன்றும் ஜாதியாக இல்லை, பிள்ளைங்க ஒன்றும் கீழ்ப்படுகிறது இல்லை, பிள்ளைங்க ஒன்றும் எனக்கு வார்த்தைக்கு இடம் கொடுக்கறதே இல்லைன்னு சொல்லி எத்தனை தாய்மாருங்க அழுது புலம்புகிறாங்க. எத்தனை கணவன்மாருங்க இன்னைக்கு குடும்பத்தை குறித்து தானே கவலை, நல்ல வேலை இல்லையே, நல்ல சம்பாத்தியம் இல்லையே, இந்த பிள்ளைங்களை மனைவியை பார்ப்பறதுக்கான எந்த விதமான எனக்கு திராணி இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ விதத்தில் சங்கடப்படுகிற, வேதனைப்படுகிறதான எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இன்றைக்கி அப்படி போல ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? அருமையான தங்கச்சி, தம்பி, வாலிப பிள்ளை, அம்மா, சகோதரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஊழியக்காரர் ஐயா, ஊழியக்காரர் அம்மா, நீ யாராக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவர் புதிய காரியத்தை செய்வார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது நடக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ காத்து நிற்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஜபித்து இன்னும் காத்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சடிதில் செய்வார். அது இப்போதே தோன்றார். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். இப்போவே, right now it will take place. The new things will take place right now. இப்போதே நீ விசுவாசித்தால், if you believe, ஆண்டவர் நீ சார்ந்திருக்கும் போது, அவர் மேல விசுவாசம் இருக்கும்போது நீ இப்போதே காண்பாய்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ சொன்னமே, புதிய காரியம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். பழைய காரியம் எல்லாம் ஒழிஞ்சிடும். பழையமான காரியம், பழமையான ஒரு व्यसனமான ஒரு சூழ்நிலை, பழமையா இருக்கிற ஒரு வருத்தங்கள் எல்லாம் மாறிடும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையை தருகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நன்மை கொடுக்கிறது, புதிய காரியங்களை செய்வது உன் கண்கள் அப்படியே காணும், லைவா பார்க்கும். அநேகர் பிரமிப்பாங்க, அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, அநேகர் வியத்து போவாங்க. அப்படி போல நன்மையான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுகிற தேவனா இருக்கிறார். அதோடு தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளும் உண்டாக்குவேன். நீங்கள் அதை அறியீர்களா? அது நீங்க உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா? நான் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குறவன். வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் சொல்றாருங்க.
வனாந்தரத்தில் வழியும், அவாந்திர வழி, நடக்க முடியாத கரடும் மேடும் பள்ளமாக இருக்கிற அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். காய்ந்து போய் இருக்கிற, விடாத்து போயிருக்கிற இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை காய்ந்து இருக்கலாம், உன் வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், யாரும் என்னை ஆதரிக்கிறவங்க இல்லை, யாரும் என்னை அப்படியே பின்தொடர்கிறவங்க இல்லை, எனக்கு உதவியாக யாரும் இல்லைன்னு சொல்லி நான் காய்ந்து இருக்கிறேன், நான் வெறுமையாக இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ யாராயிரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகத்துவங்களை செயல்படுத்த வல்லவர், பெரிய காரியங்களை செய்துருவார். உன் கண்ணு முன்னாடி அநேகர் பார்ப்பாங்க, உன் சொந்த கண்கள் பார்க்கும் அதை நன்மையான காரியங்களை கர்த்தர் கொண்டு வருவார். தேவனுடைய தயவு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சமூகம் உன் வாழ்க்கையில், குடும்ப காரியங்களை, பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமான காரியங்களை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்போதே நடக்கும், இப்பொழுது தோன்றும், நீ கண்ணார பார்ப்ப. நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு அது தெரியுமா? நான் வனாந்தரத்தில் வழியும், அவாந்தர வழியில் ஆறுகளும் புறப்பட செய்கிற தேவன். தேவனுடைய சமூகத்தில் உங்களை நாங்கள் நிதானித்து கொள்ளுங்க, உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்க, ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரேமோ துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் இந்த பிள்ளைங்க கேட்ட இந்த சத்தியம் ஆண்டவரே, இந்த ஏசாயா 43:19 வசனத்தில் இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுங்க, ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.